Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன கம்பேக் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட கதையை கேட்டாவே கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாப்பீங்க. 60 வயசான நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சிருக்காரு. சடனா அவரோட ஷாப்புக்குள்ள இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன வெவ்வேறு நாடுகள்ல தேடப்படக்கூடிய 6 குற்றவாளிகளோட இறந்து போன உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இறந்த உடல்களுக்குள்ள இருந்த தோட்டாக்களும் ஹீரோவோட கடையில ஷோகேஸ்க்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு துப்பாக்கியோட தோட்டாக்களும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. இதே டைம்ல ஹீரோவோட கடையில 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கும். அப்ப இவரோட தலையில காயம்பட்டிருக்குன்னு ஒரு கேஸையும் இந்த போலீஸ்காரங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? நம்ம ஹீரோ வெறும் சாதாரண கோட்சாவா இல்லனா பல ரவுடிகள் பார்த்து நடுங்கக்கூடிய பாட்சாவா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படம் ஆரம்பிக்கக்கூடியது ஒரு பைக் ரேசிங் ட்ராக்ல சானுங்கிற ஒருத்தன் ஒரு பயங்கர ரவுடியை பார்க்க வந்திருப்பான். அதுவும் எதுக்காக நினைக்கிறீங்க? உலகம் ஃபுல்லா தேடப்படக்கூடிய ஒரு வெப்பன் டீலரோட லொகேஷனை கேட்டு வந்திருப்பான். பதிலுக்கு அந்த கேங்ஸ்டரும், இது பாரு, இந்த வேலை ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது, அதனால நான் உங்ககிட்ட கேட்ட 2 மில்லியன் பணத்தை கொண்டு வந்தியா, இந்த வச்சுக்கொண்டு செக்க கொடுக்குறான். உடனே கேங்ஸ்டர் தன்னோட ஆளுக்கு கால் பண்ணி கரெக்டா இவங்க தேடக்கூடிய அந்த டீலர் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பார்டரை கடந்து வேற ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கான். அதுவும் ஒரு சொகுசு கார்ல. இது சானுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வாட்சுக்குள்ள இருந்து ஒரு நரம்ப வெளியில எடுத்த கேங்ஸ்டரோட கழுத்துல லாக் பண்ணுவான். அட பாவி, உன்னை நம்பி கோஆர்டினேட்ஸ் சொன்ன பாரு, எனக்கு இது தேவைதான். அப்ப காவலுக்கு இருந்த ஒருத்தன் சுட ட்ரை பண்ணும்போது இவன் கழுத்தை நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பி இருக்குல்ல, சடனா அது தக தகன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரே நொடியில கேங்ஸ்டரோட கழுத்தையே துண்டா விட்டிருங்க. இத பார்த்து மீதி அல்லக்கைங்க சண்டைக்கு வருவானுங்க. அந்த நரம்ப வச்சு 2 அடி துப்பாக்கியே 2ஆ பொளந்துரும். மீதி பயலுங்களை பொலன்னு பொளந்து ஒரு பந்த தூக்கி போட்டு எட்டி உதப்பான் பாருங்க. அல்ல சல்லையெல்லாம் கலங்கி ஆளுங்க அல்பாயுஸ்ல மேல போயிட்டானுங்க. ஆக்சுவலா வந்தவன் தனியா வரல, உதவிக்காக கையில ஷாக்க குடுக்கிற டிவைஸோட ஒரு அல்லக்கையவும் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த வெப்பன் டீலரோட தகவல் தெரிஞ்சதால டைரக்டா அவனோட காருக்குள்ள இருக்க கேமராவையே ஹேக் பண்ணி, இந்த பாரு, நான் அவனை தேடி கண்டுபிடிச்சதுக்கான காரணம் எனக்கு ஜீரோ எங்க இருக்காங்கிற தகவல் தேவை. அப்புறம் உனக்கு எதிரியான கேங்ஸ்டர் அந்த மார்ட்டோவை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்ன. அதே டைம்ல நீ தேடக்கூடிய 2வது ஆளு அவன் ஒரு உளவாளியா உன் பக்கத்துலயே தான் இருக்கான். கவலைப்படாத, அந்த ஜீரோவோட கதையை முடிச்சிட்டு நானே உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு டீலர் கட் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளை போட்டு தள்ளிடுவான். இப்ப நடந்த எல்லா சம்பவங்களையும் இங்க இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு பயந்து நடுங்குறபடி பாத்துருப்பா. சேன பாருங்களேன், கையில ஒரு செக்க கொடுத்துட்டு, வச்சுக்கோ, இனிமே இந்த பணம் எல்லாம் உனக்குதான், எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழு. ஆத்தாடி, என்ன 2 பில்லியன் பணம் கொடுக்குறான், இவனை பார்த்தா அவ்வளவு நல்லவ மாதிரி தெரியலையேன்னு லைட்டா பின்னாடி திருப்பினா அது வெறும் செக்கு கிடையாது, அது ஒரு சின்ன வெடிகுண்டு. ஆம்பிடுதாங்க. வந்த சேன் வேலையை முடிச்சிட்டு வெளியில போகும்போது இவன் கொடுத்துட்டு வந்த பாமையும் வெடிக்க வச்சுட்டான். உண்மை சொல்ல போனா இந்த சேனை இவனோட ஆளுங்களும் ஒரு கேங்ஸ்டர் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. இவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை யாராவது மீறாங்க அப்படின்னா எங்க போனாலும் சரி அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொல்ல வேண்டியது இந்த கேங்கோட வேலை. சோ இதுலயே நமக்கு தெளிவா தெரியும், இவங்க தேடக்கூடிய அந்த ஜீரோங்கிற ஆளுமே கேங்ஸ்டர்ல ஒருத்தன் தான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. டீலர் இப்ப சான் கேட்ட மாதிரியே ஜீரோ இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சு அவனை சாகடிக்க சொல்லி 6 பேரை அனுப்பி வச்சிருக்கான். ஸ்னைப்பரோட மாடிக்கு மேல ஒருத்தா இருக்கான். மீதி ஆளுங்க அங்க எங்கன்னு பிரிஞ்சிருப்பானுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, கடையை மூடிட்டு மொத்த பேரும் போனதுக்கு அப்புறமா அட்டாக் பண்ணலாம். இவங்க பிளான் போடக்கூடிய அதே டைம்ல மியான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆளு பாக்குறதுக்கு என்னமோ பேக்குமா இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாம பிட் பாக்கெட் அடிக்கிறது பயபுள்ளைக்கு கை வந்த கலை. ஒவ்வொருத்தன் பாக்கெட்ல இருந்தும் ஒண்ணு ஆட்டையை போட்டவன் கடைசியில இந்த டீலரோட அடியால் கிட்டே ஆட்டையை போடும்போது கையில கண்ணு மாடுது. அவ்வளவுதான், சும்மா இருப்பாங்களா? அந்த பொண்ணு கண்டிப்பா உன் முகத்தை பாத்துருப்பா. இனிமே அவளை விட்டு வைக்காதீங்கன்னு சிக்னல் கொடுத்ததுமே 5 பேரும் இந்த புள்ளைய சுத்து போட்டானுங்க. சடனா அப்பதான் ஜீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டோட கதவு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. என்னவா இருக்கும்னு மொத்த பேரும் இத பாக்குற டைம்ல மேல ஸ்னைப்பர் இருந்தா பாத்தீங்களா, அந்த பைய தொப்புன்னு கீழே வந்து விழுறான். மொத்த பேரும் மியாவை விட்டுட்டு கண்டிப்பா அது ஜீரோவா தான் இருக்கும்னு மொட்டை மாடியை பார்த்து சுட ஆரம்பிக்கிறானுங்க. பயத்துல மியா கதவு தெரிஞ்சல அந்த கடைக்குள்ள வந்துட்டு அங்க இருக்க கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பா. இந்த பக்கத்துல ட்விஸ்ட பாருங்க, கீழே விழுந்தா இல்லையா, அது உண்மையாவே இந்த ரவுடி கூட்டத்தை சேர்ந்த ஆள் கிடையாது. இவனுங்க தேடி வந்த ஜீரோங்கிற ஆளு கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளி ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு திரும்ப ஜீரோ அந்த கடைக்குள்ளேயே போயிடுவான். பின்னாடியே உள்ள வந்த ரவுடி பல்லுங்க நைட் விஷன் கேமரா வழியா பாக்கும்போது நாம நினைக்கிறத
இருக்கிறத விட இந்த ஜீரோ ஜெகஜால கில்லாடி ஒவ்வொருத்தனையும் மறைஞ்சு மறைஞ்சு அடிச்சு அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸை வச்சு அவங்களோட சோழிய முடிக்கிறான். மொத்தமா 3 பேரை போர் தள்ளியாச்சு. 4வது ஆளு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடும் போது அந்த பயலையும் விடாம கோடாரிய வச்சு குத்தி போட்டு தள்ளிட்டான். இது எல்லாத்தையுமே கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த நம்ம மியா பாத்துருப்பா. கடைசியில அந்த ஜீரோ நம்ம மியாவையும் துப்பாக்கி முனையில பிடிப்பான். உங்ககிட்ட வெப்பன்ஸ் இல்ல, கொல்ல போறாரோன்னு நினைக்கும் போது இனிமே இங்க வராத, தப்பிச்சு போயிடுன்னு சொல்லுவாரு. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு மியா வெளியில போக நினைக்கும் போது படாருன்னு அந்த புள்ளையோட கைய பிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ரவுடி பயல்கள ஒருத்தன் இன்னும் சாகல போல. கரெக்டா இவள சுட போற நேரத்துல இந்த புள்ளைய காப்பாத்துற முயற்சியில ஜீரோவும் ரவுடியும் நேருக்கு நேரா தலைய பார்த்து சுட்டுப்பாங்க. ஆக்சுவலி இங்க நடந்த எல்லாமே இந்த ரவுடி பசங்களோட கேமராக்கள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். தப்பிச்சு போன அந்த மியாவை இவங்களால பிடிக்க முடியல. இன்னொரு புது ரவுடிய வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே அந்த ஜீரோவோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க தேடி வந்த அந்த பென்டிரைவ் மட்டும் கிடைக்கலங்கிற மாதிரி பேசிட்டு ஜீரோவோட டாபிக்க மொத்தமா மூடிட்டானுங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அடுத்த 3 வருடங்களுக்கு பிறகு நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு சின்ன மார்க்கெட் ஏரியாக்குள்ள ஆன்டிக் ஷாப் வச்சிருக்காரு. ஒரு சில பழைய பொருட்களை சேகரிக்க கூடியதும் இவரோட பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க புள்ளைய நம்ம ஷார்ட்டா டோரான்னு வச்சுப்போம். இங்க இருக்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல இந்த புள்ளையும் ஒரு ஆளா இருக்கா. உண்மையை சொல்ல போனா இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே அங்கிளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இவருக்கு பொண்டாட்டி குழந்தைங்கன்னு யாரும் கிடையாது. தான் கடன் மூலமா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வருமானத்தை கூட ஃபுல்லாவே இந்த ஆர்ஃபனேஜுக்கும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கும் கொடுப்பாரு. அதனாலதான் இவ்வளவு மரியாதை. அதுக்கப்புறம் ஒரு பொட்டலம் சாப்பாடை வாங்கிட்டு நேரா ஒரு வயசான ஆள்கிட்ட வராங்க. இவரை ஷார்ட்டா அங்கிள் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். குப்பை தொட்டில இருந்து பழத்தை எடுத்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும் ஏயா நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, இதுக்கே அந்த குப்பை பொறுக்கி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க, இந்த புடின்னு கொண்டு வந்த சாப்பாடை அங்க கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு வந்துட்டு அன்னைக்கான வேலையை பார்க்கும்போது ஒரு கஸ்டமர் வந்திருக்கான். ரொம்ப பழமையான ஒரு நாணயம் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு பதிலா இவரோட கலெக்ஷன்ஸ்ல இருந்த ஒரு பழைய கேமராவை கொடுத்து அனுப்புவாரு. குட்டி பொண்ணுக்கா கோவம் தாங்கல, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு பழைய பொருட்கள் சேகரிக்கிறது பிடிக்கும்ல, அப்புறம் எதுக்காக அந்த கேமராவை கொடுத்தீங்க, அச்சோ விடு தங்கம், கொஞ்சம் பணம் வேணும்னா நாம இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், என்னமோ போங்கன்னு குட்டி பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. அதே டைம்ல சடனா இந்த மார்க்கெட் ஏரியாக்குள்ள எக்கச்சக்கமான ரவுடி பயலுங்க திபு திபுன்னு வரானுங்க. ஒவ்வொரு கடையோட ஓனரையும் அடி அடின்னு அடிச்சு டாக்குமெண்ட்ல சைன போடுங்க இல்லனா உங்களை கொன்றுவேன்னு மிரட்டுவானுங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ஒரு பெரிய பணக்காரனோட கைக்குள்ள இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மனுஷன் இறந்து போயிட்டாராம். அதனால இந்த ஒட்டுமொத்த கடைகளையும் தான் பேருக்கு மாத்திட்டு இந்த ரவுடி பைய கூட்டத்தோட தலைவன் இங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை கொண்டு வர போறானா. சடனா அப்ப ரவுடிகள்ல ஒருத்தன் ஒரு சின்ன வெடிகுண்டை கொண்டாந்து நம்ம ஹீரோவோட கையில ஒப்படைக்கிறான். இந்த பாரு, இத நிறைய பணம் கொடுத்து நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், ஆனா இது வெடிக்கல. ஒருவேளை உன்னால இந்த பாம சரி பண்ணி கொடுக்க முடிஞ்சா நீ மட்டும் உன் கடையை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பக்கம் யோசிச்சாலும் கூட சரின்னு சம்மதிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த சகப்பு முடிக்காரன் தான் இந்த கேங்கோட தலைவன். பேரு சாய்வான். நாம இந்த ஊருக்குள்ள ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குன்னு சொன்னால, ஆக்சுவலி இங்கதான் நம்ம ஓபனிங் சீன்ல பார்த்த அந்த மியா இருக்கா இல்லையா, அவ ஒரு சிஸ்டர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா, குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஏன் எப்படிங்கிறது ஒன்னும் புரியல. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் கூட அங்கிள் சொல்லாம நாங்க இதுல கையெழுத்து போட மாட்டோம்னு மொத்த கடைக்கார பசங்களும் அடம் பிடிக்கிறாங்க. லாஸ்டா ரவுடிங்க கேட்ட மாதிரி வெடிகுண்டையும் நல்லபடியா ரெடி பண்ணிட்டாரு. யோ பெருசு, என்ன இது ஒழுங்கா வெடிக்குமா, சந்தேகம் எதுக்கு, நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு அடியில இருக்க ஒரு சின்ன பட்டனை திருகி விட்டதும் போதும் 15 செகண்டுக்கு டைமர் ஆன் ஆயிடுச்சு. சாய்வானுக்கு நம்பிக்கையே இல்ல. யோ பெருசு, நீ சும்மா ஃபன் பண்றல, இது போலி தானே, இது வெடிக்காது தானே, வெயிட் பண்ணு உனக்கே தெரியும்னு அந்த பயலோட கைய நம்ம ஹீரோ டைட்டா புடிச்சுப்பாரு. கடைசியா இன்னும் 2-3 செகண்ட் தான் இருக்கு. பயத்துல சாய்வான் அந்த வெடிகுண்டை தூக்கி போட்டுருவான். வெடிக்க போதுன்னு பயந்து எல்லாரும் காதம் போடுவானுங்க. ஆனா வேலைக்கு ஆகல. ஏன்னா ஹீரோ அதுல இருந்த வெடிக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் ஆல்ரெடி தனியா பிரிச்சுட்டான். இத பார்த்தா சாய்வான் சும்மா இருப்பானா, யோ பெருசு என்ன வச்சே நீ ஃபன் பண்ணல, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஒரு பெரிய புல்டோசரை கொண்டு வந்து முதல்ல ஹீரோவோட கடையை தான் உடைக்க வருவானுங்க. ஆனா அங்கிள் மேல உசிரியா வச்சிருக்கக்கூடிய இந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா, வாங்கடா இன்னைக்கு 2ல 1 பாக்கலான்னு சமையல் கரண்டி உருட்டுக்கட்ட தொடப்பக்கட்டன்னு கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு சண்டைய ஆரம்பிக்கிறானுங்க. அதுலயும் நம்ம அங்கிள் இருக்காரு பாருங்க, புல்டோசரை இவரு எடுத்துட்டாருங்க. விட்டா சாய்வானை ஏத்தி குட்டுவாரு போல. அப்புறம் குட்டி பொண்ணு டோரா சுட சுட தண்ணியை கொண்டாந்து சாய்வான் மேலேயே ஊத்தி விட்டா. கோவத்துல இவன் அந்த புள்ளைய தள்ளி விட்டுருவான். அப்ப இன்னொரு ரவுடி கைய வச்சு தேகுவாரு. அதனால சின்ன காயமாயிடும். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்தவரு என்னங்கடா விட்டா ஓவரா ஆட்டம் காட்டுறீங்கன்னு இவரு ஷோகேஸுக்காக வச்சிருந்த கன் இருக்குல்ல, அதுல ஒன்ன கொண்டாந்து கரெக்டா அந்த சாய்வானோட தலையில வைப்பாரு. யோ கிழவா, என்னையா மறுபடியும் போலி துப்பாக்கியா, இந்த பாரு நான் உன்னை நம்ப மாட்டேன், அப்படியா தோ பாருன்னு ட்ரிகர் பண்ணும்போது தோட்டா புல்டோசர்ல பட்டு தெரிக்குது. ஐயோ ஆளவுரா சாமின்னு மொத்த பேரும் தெரிச்சு ஓடிடுவானுங்க. அதே டைம்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. ஆனா இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே. ஏன்னா இந்த கண்ணுக்குள்ள தோட்டா இருக்குங்கிற விஷயமே ஹீரோவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோவை அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் இவனை நம்ம ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். உண்மை சொல்ல போனா இவனுக்கு மியா மேல ஒருதலை காதல். அதனாலேயே ஹீரோ கிட்ட ரொம்ப கனிவா தான் பேசிட்டு இருப்பான். இந்த பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. அந்த ரவுடி பசங்க மொத்தமா அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் உங்க ஷோகேஸ்ல
காலேஜ்ல இருந்த ஒரு கன்னை கொண்டாந்தீங்க, அதுல தோட்டா இருக்க விஷயம் தெரியாம நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல நான் அதை யூஸ் பண்ணிட்டேன்னு கேஸ மாத்திடுறேன்னு ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட கடைக்குள்ள இருந்து 6 பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கான். அதுல இருக்க பேரும் ஆளும் வேற வேறையா இருக்கு. கவலைப்படாதீங்க, இது யாரோடது என்னங்கறத நானே செக் பண்ணி சொல்றேன்னு அதை எடுத்து சட்ட பாக்கெட்ல வச்சுப்பான். அதுக்கப்புறம் டியூட்டியை முடிச்சிட்டு மியாவை பார்க்கலான்னு ஆர்ஃபனேஜுக்கு வந்தா அந்த பைப்புள்ள குளிச்சிட்டு இருக்கா. அரைகுறையா அந்த புள்ளைய பார்த்ததும் போதும் பைப்புள்ள ஜொல்ல ஊத்திட்டு இருக்கான். யோ கேடி, என்ன பாத்துட்டல, வெளியில இரு, குளிச்சிட்டு வர. சரிங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்தவன், ஆத்தா என்ன கட்ட இவ, எப்ப நம்ம இவளை கல்யாணம் பண்றது அம்மா வாக்குறதுன்னு இவன் ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நம்ம டோரா உள்ள பூந்து, அங்கிள் நீங்க உள்ள போனதை நான் பாத்துட்டேன், பாத்தீங்களா என்கிட்ட சின்னதா உண்டியல் இருக்கு, இதுல நீங்க பணம் போட்டாதான் நான் எதையும் சொல்லாம இருப்பேன், இல்லனா ஊர் ஃபுல்லா கத்தி கோத்து விட்டுருவேன். அட 3 அடி முட்டை பப்ஸ், நீ எல்லாம் இந்த மிரட்டுற பாத்தியா, சரி போய் தொலைன்னு இவங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் அந்த உண்டியல்ல போட்டு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு லாண்டரியில துணி போடலாமே நீ வருவா. அப்ப பேச்சு வாக்குல கேடி பையனும், இந்த பாரு ஹீரோ பத்தி நீ பெருசா கவலைப்படாத, அவர் என்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களையும் கொடுத்துட்டாரு, இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன்னு சட்ட பாக்கெட்ல கைய வச்சு காட்டுவான். அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அங்கிளை பார்த்து, யோ கொஞ்ச நாளாவே எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கடையில திருட்டு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு தலையில அடிபட்டு நான் பழைய விஷயங்களை மறந்துட்டேன்னு கூட சொன்னாங்க. அதனால அன்னைக்கு கடையில நடந்த சம்பவங்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, நீ ஏதாவது பாத்தியா? உடனே அங்கிள் ஹீரோ மேல முன்னாடி சீன்ல அந்த ரவுடி பசங்க போட்டிருந்த அதே கருப்பு ஜாக்கெட்டை மாட்டி விட்டு ஒரு ஜக்குல மழை பெய்யற மாதிரி தண்ணியை ஊத்துவாரு. யோ ஹீரோ நல்லா யோசி, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நூடுல்ஸ் சாப்பிடுவாரு. சடனா அங்கிள் இடுப்புல ஒளிய வச்சிருந்த ஒரு கன் எடுத்த ஹீரோவை பார்த்து சுடலாமே ட்ரை பண்ணும்போது ஒரே நொடியில அந்த கன்னை புடுங்கி அங்கிளோட தலையில இருந்தாலும் வச்சுட்டாருங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், அது கன்னே கிடையாது, ஹீரோவோட இல்யூஷனுக்கு தான் அது கன்னு மாதிரி தெரிஞ்சிருக்கு. உண்மையாவே அது வெறும் சிக்கன் தான். சிரிச்சுக்கிட்டே அங்கிளும், பாத்தியா பாத்தியா உனக்கு கன்னை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியுது, அப்படின்னா உன்னோட பழைய மெமரிஸை நீ ஞாபகப்படுத்தி ஆகணும் அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஒரு குழப்பத்தோடைய ஹீரோ இங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல நம்ம கேடி பையன் மியா கிட்ட, ஆமா அங்கிளோட கடையில 3 வருஷத்துக்கு முன்னாடி கொள்ளையடிக்க ட்ரை பண்ணாங்களே, அப்ப அங்கிள் காயப்பட்ட விஷயத்த கண்ணால பார்த்த ஒரே ஆள் நீ மட்டும்தான், உன்னை தவிர வேற யாராச்சும் இத பாத்தாங்களா? இல்லையே. அப்படின்னா தப்பிச்சு போன அந்த கொள்ளைக்காரங்களை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. பேச்ச அதோட விட்டா பரவாயில்ல. மியா எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, உனக்கு உண்மையாவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீ வெறும் பிட் பாக்கெட்டா இருந்த தானே, இப்ப நல்லவளா இருக்க, ஒருவேளை அந்த டைம்ல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சோ? இருந்தாங்க, 1 2 3ன்னு எண்ணும் போது கேடி பையன் மூஞ்சே மாறி போகுது. சரி சரி யோசிக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். அப்புறம் உங்ககிட்ட ஹீரோ ஆதாரங்களை கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, தயவு செஞ்சு அது எதுவா இருந்தாலும் சரி நீங்க தான் ஹீரோவை காப்பாத்தியாகணும். ஆமா ஆமா அத நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு தெரியும், இருந்தாலும் அவரை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு. வேணும்னே மியா கேடி பையனை கிஸ் பண்ற மாதிரி வருவா. இவனுக்குள்ளயும் ஆசை இருக்கு, ஆனா இந்த டைம்ல இப்படி பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு சரி நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆக்சுவலி இந்த மியா கேடி பையன்கிட்ட நெருங்கி வந்ததுக்கான காரணம் அவன் பாக்கெட்ல ஆதாரங்கள்னு ஏதோ ஒன்னு சொல்லிருப்பான்ல, அது என்னன்னு பாக்குறதுக்காக தான். சோ என்ன ஆதாரத்தை இவன் சொல்லிருக்கான்னு திறந்து பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாவே பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. அட இதத்தான் இந்த பைத்தியக்காரன் சொன்னானா, இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏ டோரா இங்க வா, கேடி பையன் இதை விட்டுட்டு போயிட்டான், திரும்ப அவனோட கையிலேயே கொடுத்துரு. ஆனா இவன் நேரா கேடி பையன் கிட்ட போகாம ஹீரோ கிட்ட வருவா. அவரோட கையில ஏற்பட்ட காயத்துக்கு கட்டு போட்டுட்டு, அங்கிள் இது உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? இல்ல தங்கம் பரவாயில்ல, இப்ப நான் ஓகேவா தான் இருக்கேன். இந்த பாருங்க நீங்க மறுபடியும் இந்த மாதிரிலாம் காயம் படக்கூடாது, எனக்கு யாரும் இல்லைன்னு கஷ்டப்பட்டப்ப எனக்கு சொந்தமா கிடைச்சது நீங்க மட்டும்தான், மறுபடியும் உங்களை நான் விரும்பல, உடம்பு நல்லா இருந்தா தானே நல்லா வேலை பார்க்க முடியும், என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நான் நிறைய டவுரி கேட்பேன். அடி பாவி, இதான் என் மேல இவ்ளோ அக்கறையானு ஹீரோ சிரிப்பாரு. அப்ப குட்டி பொண்ணு ஹீரோவை கட்டி பிடிக்கும் போது இவ கொண்டு வந்த பாஸ்போர்ட்டை எதிர்ச்சியா கவனிக்கிறா. அதுல என்னத்தை பார்த்தான்னு தெரியல, ஹீரோவோட முகத்தையும் சரி பாஸ்போர்ட்ல இருக்க போட்டோவையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கா. செல்லம் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எப்பா ஹீரோ நீயே இதை பாரு, மொத்தமா இங்க 6 பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா அது எல்லாமே நீதான். என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு எதுக்கு 6 பாஸ்போர்ட்? அட நீங்களே இதை பாருங்கன்னு எல்லாரோட தலை அப்புறம் தாடி வரைக்கும் ஃபுல்லா மறைச்சிட்டு கண்ணை மட்டும் காட்டும் போது எக்ஸாக்டா அது ஹீரோ போலதான் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு ஏற்கனவே பழைய விஷயங்கள் மறந்து போச்சுல்ல, சோ இதை நம்ம தான் எடுத்தோமா, உண்மையாவே இது நம்மளோட தானே. இவனுக்குள்ளேயே குழப்பம் வருது. அப்ப நேரத்துக்கு உள்ள வந்த மியாவும், டோரா உங்ககிட்ட பாஸ்போர்ட்டை கேடி பையன்கிட்ட கொடுக்க சொன்னல, ஐயோ மன்னிச்சிடுங்க நான் மறந்துட்டேன்னு இவ அதை கொண்டு போயிடுவா. அதுக்கப்புறம் குழப்பத்துல இருக்க ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி உங்களோட கடந்த காலத்துல நீங்க என்ன தப்புகளை பண்ணீங்க சரியா பண்ணீங்கன்னு முக்கியம் இல்ல, இப்ப உங்களுக்கு என்ன, நான் டோரா
இந்த ஊர் மக்கள் குழந்தைங்கன்னு நிறைய பேர் இருக்கும். இனி நீங்க அவங்களோட நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இதை கேட்டு ஹீரோ ஒரு பக்கத்துல அமைதியாக, இன்னொரு பக்கத்துல டோரா கேடி பையன் கிட்ட பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிட்டா. அன்னைக்கு நைட்டு வெளியில பயங்கரமான மழை. அப்ப ஹீரோ வழக்கம் போல அங்கிளுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு வெளியில வரும்போது சாய்வான் அடியாளுங்களோட இங்க வந்துட்டான். ஏயா கண்ணை வச்சு என்னைய கொல்ல பார்த்தல, கொக்கமக்கா இன்னைக்கு நீ செத்தையா என்கிட்ட ஓங்கி மூஞ்சில ஒரு குத்து. தலைவன் வெறி பிடிச்ச மாதிரி முறைக்க ஆரம்பிக்கிறான். என்னடா லுக்குன்னு மறுபடியும் குத்தலாமே ட்ரை பண்ணும்போது இந்த முறை வேணும்னே தலைய வச்சு ஒரு முட்டு. அவ்வளவுதாங்க, இந்த சாய்வானோட கை விரலே உடஞ்சு போயிடுச்சு. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, அந்த ஆளு அடிச்சுட்டான்டா விடாதீங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கீழே தள்ளி விட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. இத ஒரு வேனுக்குள்ள இருந்து நம்மளோட அங்கிள் இருக்கார்ல, அவர் தெளிவா பாக்குறாரு. இருந்தாலுமே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அதே டைம்ல டோரா இன்னுமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பா. அங்க இருக்க சிசிடிவி கேமராக்கள்ல ஹீரோவை ரவுடி பயலுங்க அடிக்கிற விஷயம் தெரிஞ்சு கேடி பையனும் குட்டி பொண்ணும் நேரா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. போலீஸ பார்த்ததுமே மொத்த பேரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுவானுங்க. இதுக்கிடையில சானும் அடியாளுங்களும் ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது எமர்ஜென்சி நியூஸ் ஒன்னு தெரிய வருது. அதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு சின்ன மார்க்கெட்டை சேர்ந்த வயசான ஆளை 4-5 ரவுடிகள் அடிச்சு போட்டிருக்காங்கன்னு. ஹீரோவோட கையில இருக்க வாட்சுக்கு ஜூம் வச்சு அந்த நியூஸ் இப்ப பிளே ஆயிட்டு இருக்கு. சானுக்கு அந்த வாட்சை பார்த்ததுமே செம ஷாக்கு. நாம நினைச்ச மாதிரி அந்த ஜீரோ இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன். அந்த டீலர் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டான். உடனே போலீஸ் ஸ்டேஷனையே ஹேக் பண்ணி ஹீரோவை அடிச்ச அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ கிளிப் இருக்கும்ல, அதை பிளே பண்ணி பாப்பானுங்க. கூட இருக்க மத்த அல்லக்கைங்க கெக்க பக்கம் சிரிக்கிறாங்க. தலைவரே நல்லா பாருங்க, அந்த வயசான ஆள ஒரு 4-5 ரவுடி பயலுங்க அடிக்கிறானுங்க. இந்த ஆளையா நீங்க ஜீரோன்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா அவன் தான் ஜீரோ. வெளியில இருந்து பாக்கும்போது அந்த ஆளு அடி வாங்கின மாதிரி தெரியும். ஆனா கண்டிப்பா அவன் அவங்கள அடிச்சிருக்கான். ஜீரோவோட அடிக்கிற டெக்னிக்கே ரொம்ப வித்தியாசமானது. எதிரி தாக்க வரும்போது தன்னோட தலையை வச்சு தடுப்பான். கீழே தள்ளி விட்டு முட்டியால முகத்தையே உடைப்பான். எட்டி உதைக்கிற வேகத்துக்கு கால் எலும்பே உடைஞ்சிரும். சின்ன சின்ன கூர்மையான பொருட்களை கூட இவன் ஆயுதமா பயன்படுத்துவான். என் கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா இந்த ஹீரோவை விட இவனை அடிக்க வந்த அந்த ரவுடிகளுக்கு தான் காயம் அதிகமா பட்டிருக்கும். நாம இனிமே அந்த ஜீரோவை விடக்கூடாது. அவங்கிட்ட இருக்க பென்டிரைவ் நமக்கு தேவைன்னு மறுபடியும் இந்த பயலுங்க ஒரு பிளான போடுவானுங்க. இன்னொரு பக்கத்துல கேடி பையன் ஹீரோவை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பான். அவரோட தலையை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டர்ஸும், சார் கரெக்டா மூளைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மெட்டல் பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவரோட பழைய மெமரிஸ் எல்லாம் மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த மெட்டல் பீஸ ஆபரேட் பண்ணி எடுக்க முடியாதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? மூளையில ஒருவேளை ரத்த கசிவு ஏற்படுச்சு அப்படின்னா அது அவரோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு சில இல்லூஷன் வருது. சானோட ஆளுங்க ஜீரோவை பிடிக்க வந்திருப்பாங்கல்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படின்னா இந்த ஹீரோ தான் சான் தேடக்கூடிய ஜீரோங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேடி பையனும் டோராவும் வார்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது மயக்கத்துல இருந்த ஹீரோவை காணோம். நான் வீட்டுக்கு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் சாய்வானும் ரவுடி பசங்களும் புல்டோசரை வச்சு ஹீரோவோட கடைய கண்ணா பின்னான்னு இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு கத்தக்கூடிய சத்தம் இவங்களுக்கு கேக்குது. ஆஹா, ஒருவேளை உள்ள அந்த பெருசு இருக்கான் போல, என்னன்னு பாக்கலான்னு சாய்வான் வரும்போது அங்க நம்ம ஹீரோ குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கான். கூடவே இவனுங்க இடிச்சதால மேற்கூரைகள்ல ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த 6 இறந்து போன பிணங்கள் அப்படியே கீழே வந்து விழுது. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ரவுடிஸ கொன்ன விஷயங்களும் இல்லூஷனா கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து வெளியில போங்க, சம்பந்தமே இல்லாம 6 பேரோட பிணங்கள் என் கடைக்குள்ள இருக்குன்னு சொன்னதுமே ரவுடி மார்க்கெட் ஆளுங்கன்னு மொத்த பேரும் தெரிச்சு ஓடிட்டானுங்க. ஹீரோ நேரா கேடி பையனை பார்த்து விஷயத்த சொல்லலான்னு இவரு ஒரு பக்கத்துல கிளம்பிட்டாரு. ஒரு பக்கம் இந்த சாய்வான் உச்சா போலாமேன்னு ஓரத்துல ஒதுங்கி இருக்கும் போது இவனோட ஆளையே யாரோ ஒருத்தர் அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. என்னவா இருக்கும்னு லைட்டா எட்டி பார்த்தா அது இந்த சானோட அல்லக்கைங்க. ஒவ்வொருத்தனையும் பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த கேடி பையனும் டிடெக்டிவும் கடைக்குள்ள உடல்கள் இருக்குன்னு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. என்ன இது, இப்பதானே பார்த்தோம், அதுக்குள்ள எங்க போச்சுன்னு ஹீரோவுக்கு குழப்பம். பக்கத்துல இருக்க கேடி பையனை பார்த்து, யோ என்னையா அதெல்லாம், உன் ப்ரொமோஷனுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? 60 வயசு ஆளு உங்ககிட்ட ஒன்னு சொன்னான்னு அதை நம்பி எங்களை கூட்டிட்டு வந்தியேன்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அதுலயும் முக்கியமா சந்தேகத்தின் பேர்ல இந்த சாய்வான் இருக்கா இல்லையா, அவனை வேற கைது பண்ணிட்டானுங்க. கேடி பையன் ஹீரோவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நாம சிசிடிவி செக் பண்ணி பார்க்கணும்னு 1 by 1 ப்ளே பண்ணி பார்க்கும்போது குறிப்பிட்ட டைமிங்ல யார ஒருத்தர் வேணும்னே கேமரால லைட் அடிச்சு இங்க நடந்த சண்டை சச்சரவெல்லாம் மறைச்சிருக்கானுங்க. இருந்தாலுமே சந்தேகப்படும்படியா ஒரே ஒரு கார் மட்டும் இவங்களோட கண்ணுக்கு மாடுது. இந்த கருப்பு கார் இப்ப எங்க இருக்குன்னு பாரு. எக்ஸாக்டா பக்கத்து வீதியில தான் இந்த கார் நிக்குது. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே ஒரு பெரிய பாத்திங் ஏரியாக்குள்ளதான் இந்த சானோட ஆளுங்க இறந்து போன பிணங்களையும் அந்த சாய்வானோட ரவுடி பசங்களையும் ஒரு ஆசிட் குள்ள முக்கி மொத்தமா கொலன்னு ஒரு லிக்விடா மாத்திட்டு இருக்கானுங்க. என்ன ஆனாலும் சரி அந்த ஹீரோ எனக்கு உயிரோட வேணும், ஏன்னா அவங்க கிட்ட இருக்க பென்டிரைவ் முக்கியம்னா சான் அதிகமா அந்த பென்டிரைவ பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கான். அப்ப நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோவும் கேடி பையனும் வந்துட்டாங்க. பாத்தியா, நான் உங்ககிட்ட சொன்னல, இந்த பாரு உள்ள சந்தேகப்படும்படியா நிறைய பேர் இருக்காங்க, அங்கதான் இறந்து போன உடல்களும் இருக்கு, உடனே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களை கூப்பிடு. அப்புறம் நான் யாரு, நானும் போலீஸ் தான்யா, நீ வெளியில இருந்து வேடிக்கைய பாரு, நான் உள்ள போய் வித்தைய காட்டுறேன்னு சொல்லியும் கேட்காம கை நடுங்கினபடி ஒரு கண்ணை பிடிச்சுக்கிட்டு நேரா கடைக்குள்ள வருவான். ஆனா வாசல்லையே இந்த சானோட அல்லக்கை நின்னுகிட்டு, சார் கடை
க்ளோஸ் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு காலையில குளிக்க வாங்களேன். அதெல்லாம் முடியாது, வேலைக்கு போய் களைச்சிருக்கமா, காக்கா குளியலாச்சும் போட்டுக்கிறேன்னு இடுப்புல கண்ணையும் ஹேண்ட் கஃபையும் மாட்டிக்கிட்டு நம்ம ஆளு பாத்திங் ஏரியாவுக்கு வந்தா இவனுங்க ஒளிஞ்சிருந்து பாக்கும்போது இந்த இடத்துல நிறைய பிணங்கள் இருந்திருக்கும், பேரல் ஃபுல்லா ஆசிட்லாம் இருந்திருக்கும்ல. ஆனா இப்ப அது எதையுமே காணோம். அவ வேலை பாக்குற மாதிரி ஆக்டிங்க போடுவான். கேடி பையன் சேனை பார்த்து சும்மா இல்லாம, ஏண்டா யாரா நீங்க, உங்களை பார்த்தாவே தெரியுது நீங்க ஏதோ ஒண்ணு எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, எதுக்காகடா இந்த ஊருக்குள்ள வந்தீங்க? ஏயா போலீஸ், இந்த சிட்டியில மொத்தமா 959 போலீஸ் இருக்கீங்க, ஆனா அதுல நிறைய பேரு மாசம் மாசம் சாகுறீங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடுறத. இப்ப நீயும் அதே விஷயத்த தான் பண்றேன்னு சொல்லும் போது கேடி பையன் கடுப்பாயிட்டு, என்னடா ஓவரா பேசுறேன்னு துப்பாக்கியை வச்சு லாக் பண்ணலாமேன்னு பாக்கும்போது அங்க வச்ச துப்பாக்கியவும் காணோம், ஹேண்ட் கஃபையும் காணோம். அடியால ஒருத்தி தாவி வந்த கேடி பையன் மேலேயே கிடுக்குப்பிடி போட்டு தண்ணிக்குள்ள அவன் அப்படியே முக்கி கொல்ல பாக்குறா. அப்பதான் இவனுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா இவன் தேடி வந்த 6 பிணங்களும் அந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கு. தப்பிக்க ட்ரை பண்ணாலும் முடியல. கைய பின்பக்கமா வளைச்சு பிடிச்சு ஹேண்ட் கஃப வேற மாட்டி விட்டானுங்க. இப்படியே விட்டா கண்டிப்பா கேடி பையன் செத்து போயிடுவான். சோ அவனை காப்பாத்தணுமே. என்ன ஹீரோ கரெக்டா அங்க வருவான். சான் இதை பார்த்து சும்மா இருப்பானா? தண்ணிக்குள்ள மறைச்சு வச்சிருந்த மிஷின் கன்னை எடுத்து சாரா மரியா சுட ஆரம்பிக்கிறான். பேரலுக்கு பின்னாடி போயிட்டு ஹீரோ தன்னை கவர் பண்ணிப்பான். அப்ப பக்கத்துல இருக்க அல்லக்கை வாட்சுக்குள்ள இருந்து 2 சின்ன வெடிகுண்ட வீசுவான். அப்ப ஒரு குடுமைக்காரன் படார்னு ஹீரோவோட தலையில அடிச்சுட்டு, ஏபா இந்த வயசான ஆளை பார்த்தா நீங்க பயப்படுறீங்கன்னு சிரிப்பான். ஆனா அப்பதான் ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதாவது இவன் எப்படி எல்லாம் சண்டை போடுவாங்கிற அந்த ஒரு ஸ்கில். உடனே குடுமைக்காரன் கால்ல ஒரு அடி கீழே விழுந்ததுமே அந்த பயலோட காலை தரன்னு இழுத்துக்கிட்டு சாட்ட கயிறு மாதிரி ஏதோ ஒண்ணு மூஞ்சில வச்சு அடி நடிக்கிறான். வெளியில இருந்து இந்த சானோ அடியாளங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்துல இருந்தும் எஸ்கேப் ஆயிட்ட. நெருப்புலயே குடுமைக்காரன் மூஞ்ச வச்சு பொசுக்கி விட்டான். நேரத்துக்குன்னு வெளியில போலீஸ் வந்த மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன சான் இவனை அப்புறம் பாத்துக்கலான்னு தான் ஆளுங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதே டைம்ல தண்ணிக்குள்ள மூச்சடிச்சு போன நம்ம கேடி பையனை ஹீரோ காப்பாத்தி அவன் நெஞ்சு மேல கைய வச்சு அமுக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல அங்க வந்த மத்த போலீஸும் இங்க என்ன ஆச்சுங்கிற விஷயம் கூட தெளிவா தெரியாம கைய தூக்கு ஆபீசரை நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோவை அப்படியே லாக் பண்ணுவாங்க. யோ இவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காயா, நாம தான் காப்பாத்தணும்னு மறுபடியும் மாங்குன்னு அழுத்தும் போது குடிச்ச தண்ணி எல்லாம் கக்கிட்டான். ஒரு வழியா கேடி பையன் உயிர் பழச்சிட்டான். அதுக்கப்புறம் தலைவன் அப்படியே ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. டிடெக்டிவும், ஏயா உண்மையாவே நீ யாரு? உன் கடைக்குள்ள 6 பிணங்கள் கிடைச்சிருக்கு. முக்கியமா அந்த பிணங்கள் உடம்புக்குள்ள 6 தோட்டாக்கள் இருந்திருக்கு. ஆனா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வித்தியாசமான ஆயுதங்களால அவங்கள கொடூரமா யாரோ தாக்கியிருக்காங்க. பிரச்சனை இது மட்டுமே கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாடுலேஷன்ல ஒரு சில கொலைகள் நடந்திருக்கு. ஒருவேளை அந்த கொலைக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு ஒரே பதிலத்தான் சொல்றான். என்ன எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொல்றேன்னு சட்டையை பூச்சி இழுக்கும் போது படார்னு கிழிஞ்சிரும். உள்ள துப்பாக்கியால சுட்ட மாதிரியான ஒரு தழும்பு இருக்கு. சந்தேகத்துல ஃபுல் சொக்காவையும் அவுத்து பார்க்கும்போது 16 இடங்கள்ல தோட்டா காயங்களும் 7 வெட்டு காயங்களும் உடம்பு ஃபுல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் கேடி பையன் கிட்ட டிடெக்டிவ் சொல்லிட்டு, நாம நினைக்கிற மாதிரி அந்த ஆளு வயசான கிழமை மாதிரி எனக்கு தோணல. அவருக்கு உண்மையாவே ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. ஒருவேளை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரோன்னு தோணுது. இந்த டைம்ல நம்மளால ஹீரோவுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியலையேன்னு கில்ட்டோட கேடி பையன் அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே இந்த பக்கத்துல ஹீரோவுக்கு தன்னை பத்தின கேள்விகளே நிறைய உருவாகுது. சோ கோவத்துல செல்லுக்குள்ளேயே செவுத்துல முட்டிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவுக்கு அந்த சேனை இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதே டைம்ல மியாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு, ஏப்பா அந்த 60 வயசு தாத்தாவை நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? பாவம் அவரு ஒழுங்கா சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு இப்பவே அவரை பார்த்தாகணும். உடனே ரிலீஸ் பண்ணுங்க. ஏமா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாதுமா. சந்தேகத்தின் பேர்ல அவரை கைது பண்ணிருக்கோம். உனக்கு பாக்கணும்னா ப்ராப்பரா லாயரை கொண்டு வான்னு இந்த புள்ளைய பயமுறுத்திட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா இதே டைம்ல சான் இருக்கான்ல ஒரு லாயர் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு ஹீரோவை பார்க்க உள்ள வந்திருக்கான். மொத்த போலீஸையும் தான் கைக்குள்ள வச்சிருக்கான் போல. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு காவலுக்கு இருந்த பயலுங்க கூட அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. ஏற்கனவே ஹீரோ இவனை பாத்துருக்கான்ல. சோ ஒரு குழப்பத்துல, ஆமா நீ யாரு, முக்கியமா நான் யாரு, எதுக்காக என்ன நீ கொல்ல வந்த? உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சேன். பழைய விஷயங்கள் மறந்து போச்சாமே, அது எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன். உன்னோட பேரு ஜீரோ, என்னோட பேரு சான். நமக்கு ஒரு மொட்டை பாஸ் இருந்தாரு. காசுக்காக ஒரு சில கொலைகளை பண்றதுதான் நம்ம ஆர்கனைசேஷனோட வேலை. அந்த மொட்டை பாஸ நீங்க குருவா மதிச்சீங்க. அதே மாதிரி நான் உங்களை குருவா மதிச்சேன். ஒரு நாள் தலைவருக்கு ஒரு பென்ட்ரைவ் அடிச்ச, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ரகசியமா ஒரு சில தகவல்களை கொடுத்திருக்கீங்கன்னு தலைவர் உங்களை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதால பாரபட்சம் இல்லாம மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்து என்னோட மணிக்கட்டுல இறக்குனீங்க. கடைசியில தலைவரையும் அவரோட பொண்ணு மாப்பிள்ள அவங்களுக்கு இருந்த 4 குழந்தைகள்னு எல்லாரோட கதையும் முடிச்சுட்டு நீங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டீங்க. இந்த விஷயம் ஆர்கனைசேஷனுக்கு தெரிய வந்ததால உங்களை கொல்றதுக்கான அனுமதி கொடுக்கப்படுச்சு. அதனாலதான் உங்களை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட என் ஆளுங்களை வச்சு கொல்ல பார்த்தேன். என்ன பண்றது, டீலர் நீங்க இறந்துட்டீங்க
இருக்கீங்கன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டான். எனக்கு தேவை அந்த ஒரு பென்டிரைவ் மட்டும்தான். யோ, எதை பத்தியா பேசுற? எந்த பென்டிரைவியா? எனக்கு எதுவும் தெரியல. குருவே, நான் மறுக்கா சொல்ல மாட்டேன். எனக்கு தேவை அந்த பென்டிரைவ் மட்டும்தான். ஒருவேளை நீங்க கொண்டு வரல அப்படின்னா தோ அந்த மியா வேலை பார்க்குற ஆர்ஃபனேஜ் இருக்கே, அந்த இடம் இப்ப என் ஆளுங்களோட கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. B35ன்னு ஒரு சின்ன லிக்யூட திறந்து விட்டுருக்கேன். இதை சுவாசிக்கிற எல்லாருமே நல்லா தூங்கிடுவாங்க. ஒரு நாளைக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டோசேஜே அவங்கள சாகடிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதுக்குள்ள நீ என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு சான் வெளியே வருவான். அதே டைம்ல நம்ம கேடி பையன் ஹீரோவோட கடையில இருந்து ஏற்கனவே எடுத்த கன் இருக்குல்ல, அதுவும் இறந்து போன உடல்களுக்குள்ள இருந்த தோட்டாவும் ஒன்னா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும் போது பக்காவா மேட்ச் ஆகுது. முன்னையாச்சும் இந்த டிடெக்டிவ்க்கு சந்தேகம் இருந்திருக்கும். ஆனா இப்ப ஹீரோ தான் எல்லாத்தையும் பண்ணான்னு மொத்தமா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தணும். சோ இன்டர்போல் ஆபீஸ்க்கே கால் பண்ணவன் இறந்து போன இந்த 6 பேர் யாருன்னு ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும்னு சொல்லுவான். அதே டைம்ல சான் கரெக்டா வெளியில போகும்போது கூண்டுக்குள்ள இருக்க இந்த சாய்வான் இருக்கா இல்லையா, அவனை பார்த்துட்டான். சோ என்ன யோசிச்சான்னு தெரியல, இவங்கிட்ட இருந்த லைட்டரையும் சிகரெட்டையும் அங்க இருக்க எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்க்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெடிக்கிற மாதிரி வச்சிருவான். கட் பண்ண அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. செல்லுக்குள்ள இருக்கவனுக்கு சான் சொன்ன விஷயங்களால உண்மையாவே நாம தான் அவ்வளவு கொலைகளை பண்ணமா, நாம ஒரு பாவியான்னு இவனுக்குள்ளேயே கேள்விகள் வருது. இருந்தாலும் சடனா மியா அப்புறம் டோராவோட உருவம் தெரியுது. நீங்க இதுக்கு முன்னாடி நல்லவரா கெட்டவராங்கிற விஷயம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா இப்ப எங்களுக்காக நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எங்களை பத்தி மட்டும்தான் நீங்க கவலைப்படணும்னு அங்கிளுமே பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னை நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி மனசார நம்புவாரு. ஒவ்வொரு முறையுமே இவரோட தலையில தாக்கப்படும் போது மட்டும்தான் அந்த கடந்த கால ஞாபகங்கள்லாம் வந்து போகும் இல்லையா, அதனால செல்லுக்குள்ள இருக்க ஆட்கள் கிட்ட என்ன அடிங்கன்னு வம்படியா போகும்போது ஒரு 20-30 பேரு நம்ம ஹீரோவை கீழே தள்ளி தலையா உதைக்கிறானுங்க, மிதிக்கிறானுங்க. அந்த ஒரு சில நிமிஷங்கள் ஹீரோவோட மூளைக்குள்ள இருக்க தோட்டா இருக்கு இல்லையா, அது லைட்டா நகர்ந்த மாதிரி தெரியுது. நேரத்துக்குன்னு சண்டையை பார்த்த போலீஸும் ஹீரோவை காப்பாத்து ஸ்ட்ரக்சர்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க. கூடவே கேடி பையனும் 2 போலீஸும் இருக்காங்க. வச்சுட்டு போன லைட்டர் நேரத்துக்குன்னு வெடிக்கும் போது அங்கிருந்த ஒட்டுமொத்த லைட்ஸும் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. மயங்கட மாதிரி ஆக்டிங் போட்ட ஹீரோ போலீஸுக்கே தண்ணி காட்டி மறைஞ்சிருந்து ஒவ்வொருத்தனையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு போலீஸ் சுட ட்ரை பண்ணா கூட அந்த கன்னை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டாங்க. ஏதோ வர்மக்கலை மாதிரி கட்ட விரல வச்சு கழுத்துல ஒரு குத்து போலீஸ் மயங்கிட்டான். கடைசியில கேடி பையன் மட்டும்தான் இருப்பான். அவனையும் துப்பாக்கி முனையில லாக் பண்ணிட்டு வெளியில வரும்போது, யோ பெருசு, இப்படி எல்லாம் பண்ணாதையா, உனக்கு தான் பஞ்சாயத்தா போயிடும். சொல்றதை கேளு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கொஞ்சம் அமைதியா கன்னை எடு. அந்த ஆளு கேக்குற மாதிரியே இல்ல. நடக்கிற சம்பவங்களை மியாவும் பாத்துட்டு இருக்கா. அப்ப எங்க இருந்தோ போலீஸோட மெயின் கேட்டையெல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய ட்ரக் ஒண்ணு உள்ள வருது. போலீஸ்காரங்க சரமாரியா சுடுவானுங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. ஏன்னா பாதுகாப்புக்காக எல்லா பக்கத்துலயும் இரும்பால ஷீல்ட போட்டிருக்கானுங்க. முன்பக்கத்துலயும் இரும்பு கேடையும் இருக்கு. நாலா திசைகள்லயும் வேனுக்குள்ள இருந்து புகவெடியா பறகுது. சீக்கிரம் வண்டிக்கு வாங்கன்னு ஒரு குரல் கேக்குது. எவன்டான்னு பார்த்தா அது நம்ம குப்பை பொறுக்கி அங்கிள் தக்காளி ஷார்ட் கன்னை வச்சு இந்த ஆளு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. கேடு பேனை மிரட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு வேகமா ட்ரக்ல கிளம்புறாங்க. அப்ப ஏமா மியா, பெட்டிக்குள்ள ஒரு சின்ன பாப்பா இருப்பா, அவளை தூக்கு. எதே பாப்பாவான்னு எதுவும் புரியாத மியாவும் பெட்டியை திறந்தா உள்ள ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்கு. அட பாவி மஞ்சா, இதையா பாப்பான்னு சொன்னேன்னு கையில கன்னை குடுக்கலான்னு பார்த்தா அது தடுமாறி கீழே விழுந்து ட்ரிகர் ஆன் ஆயிடும். ராக்கெட் லான்ச்சர் நேரா போலீஸோட மெயின் என்ட்ரன்ஸை தாக்கும் போது அங்கிருந்த டவர் சரிஞ்சு போலீஸ்காரங்களோட வண்டி வெளியில வர முடியாத மாதிரி மொத்தமா லாக் பண்ணிடுச்சு. ஆஹா, பரவாயில்லையா மியா, நல்லா உனக்கு சுட தெரியுதே, நீயும் எங்க கேங்ல ஜாயின் பண்ணிக்கிறியான்னு அங்கிள் கேட்க போகன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்பட்ட மின்சார கோளாறால சிறை கதவுகளும் திறக்குது. உடனே இதா சாகன மொத்த கைதிகளும் எஸ்கேப் ஆவாங்க. இதுல சாய்வானும் ஒருத்தன். கட் பண்ண அடுத்து மறுபடியும் அங்கிளை காட்டுறாங்க. இங்கதான் இந்த ஆளு ஒரு கதையவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பாரு, லாஸ்டா தலைவரையும் அவரோட ஃபேமிலியவும் நீதான் கொண்டான அந்த சான் ஆர்கனைசேஷன் கிட்ட சொன்னா இத மத்த ஆளுங்க நம்பினாலும் கூட நான் நம்பல. அதனாலதான் மறைமுகமா அவங்க டீம்ல இருந்துகிட்டே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண. 3 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த எதிரிகளும் உன்னை கொல்ல வந்தப்ப கூட உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினது நான் தான். நீ இறந்துட்டேன்னு பொய் சொன்னது நான் தான். தலையில பயங்கரமான காயப்பட்டதால நான் தான் உன்னை காப்பாத்தின. மியாவோட உயிரை காப்பாத்தினதால அவளும் நல்லவளா திருந்தி உனக்கு ஹெல்ப் பண்ணா. பதிலுக்கு ஹீரோவும் நம்பர் 3, எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. ஆனா அந்த சான் என்கிட்ட ஏதோ பென்ட்ரைவ் கேட்டான். ஆனா அதுல என்ன இருக்குங்கிற விஷயம் தான் எனக்கு துளி கூட ஞாபகமே இல்ல. அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பிரஷர் பாம் எடுத்து பாதி தூரத்திலேயே வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, எலை கேடிப்பையா, இந்த பாம் மேல காலவை தப்பி தவறி எடுத்த இது வெடிச்சிடும். அங்கிள் நீங்க சும்மா தானே சொல்றீங்க, சந்தேகம் இருந்தா எடுத்து பாருன்னு அங்கிள், ஹீரோ, மியான்னு 3 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்து போலீஸும் வேன்குள்ள பாம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு கேடிப்பையனை சுத்தி மணல் மூட்டைகளை அடுக்குறாங்க. அப்பதான் சடனா இவன் இன்டர்போல் ஆபீஸ்க்கு கால் பண்ணிருப்பான்ல, அங்க இருந்து ரிட்டர்ன் கால் வருது. இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே இறந்து போன 6 பேருமே நாடு ஃபுல்லா தேடப்படக்கூடிய பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் தான். இதை கேட்டதும் போதும் அங்கிளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா இந்த பாம்பும் பொய்யாதான் இருக்கும்னு ஏதோ ஒரு நினைப்புல இவன் கால் எடுப்பான் பாருங்க. வெடிக்கல ஐ அப்படின்னா இது போலின்னு சொல்லிட்டு நேரா டிடெக்டிவ் கிட்ட ஓடி வந்தவன் வெடிகுண்டு போலி. அது மட்டும் கிடையாது, ஹீரோவோட கடையில கண்டுபிடிச்ச 6 பேரோட உடல்களுமே தேடப்படும் குற்றவாளிகளா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா இந்த கொலையெல்லாம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு. தான் குற்றவாளி இல்லங்கிறத நிரூபி
நிரூபிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. இத சொல்லி முடிக்கக்கூடிய அதே டைம்ல வேன்குள்ள வெடிக்காம இருந்த பாம் இப்ப படார்னு வெடிக்கும். அவ்வளவுதாங்க. டிடெக்டிவ்க்கு என்ன தோணும், வக்காளி இனிமே எவன் சொன்னாலும் சரி நான் அதை நம்ப மாட்டேன், கண்டிப்பா ஹீரோ தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான், எங்க பார்த்தாலும் அந்த பயல சுட்டு பிடிங்கன்னு இவர் ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. கேடி பையனும் பேய் அடிச்ச மாதிரி சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு கார்ல இங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ இப்ப நேரா திரும்ப மார்க்கெட்ல இருக்க தான் கடைக்கு வர விஷயத்த சிசிடிவி கேமரா வழியா சானும் அல்லக்கையும் பாத்துட்டானுங்க. ரெண்டு பேரை மட்டும் ஆர்ஃபனேஜ்ல காவலுக்கு வச்சுட்டு சானும் இன்னொரு டெக் ஆளு மட்டும் ஹீரோவை பிடிக்க வருவாங்க. நேரத்துக்குன்னு அங்க வந்த போலீஸ் ஹீரோவோட கடையை சுத்து போட்டானுங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லாம ஹீரோ ஒரு உடஞ்சு போன பென்டிரைவ கொஞ்சம் கொஞ்சமா பட்டி டிங்கரிங் பண்ணி சரி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த இந்த டெக்கு பையன் பார்த்தா சும்மா இருப்பானா? ஒரு பெட்டியை திறக்கும் போது உள்ள நூத்துக்கணக்கான ட்ரோன்ஸ் இருக்கு. அதை இவன் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு போலீஸ் மேலையும் லேசரை வச்சு அவங்க மேல பட்டதுமே வெடிக்கிற மாதிரி எல்லா திசைகள்ல இருந்தும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கலவரத்தை தனக்கு சாதகமாக்கான சான் ஹீரோவோட கடைக்குள்ள வந்துட்டான். துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுப்பானுங்க. ஒரு கட்டத்துல இவன் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு வெளியில வந்த ஹீரோ ஆப்போசிட்ல இருக்க ஒரு சலூன் கடையை திறந்த சீக்கிரம் உள்ள போங்கன்னு போலீஸ்க்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான். முடிஞ்ச வரைக்கும் ஷீல்ட வச்சு ஜன்னல் கதவுகளை லாக் பண்ணிட்டானுங்க. டிடெக்டிவும் உதவிக்காக ஆளுங்களை கூப்பிட ட்ரை பண்ணுவாரு. ஆனா இங்க இருக்க எல்லா சிக்னல்ஸையும் இந்த பயலுங்க ஆல்ரெடி கட் பண்ணிட்டானுங்க. வெளியில இருக்க ட்ரோன்ஸை சமாளிக்கணும்னா இது மட்டும் தான் ஒரே வழின்னு மேல இருக்க டிஸ்கோ லைட்டை காட்டுறாரு. கட் பண்ண அடுத்து நம்ம மியா இருக்கா இல்லையா, இப்ப நேரா ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்கா. உள்ள 3 ரவுடி பயலுங்க உட்கார்ந்துருக்கானுங்க. எல்லாரோட கையிலயும் கன் இருக்கு. அப்ப அசந்த நேரத்துல மியா தம்மு துண்டு பிளேட வச்சு அல்ல கை ஒருத்தங்கிட்ட இருந்த வெடிகுண்டுகளை மொத்தமா இவ ஆட்டைய போட்டா, நீங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, ஏன் போயிட்டு அப்புறம் வரக்கூடாதுன்னு லைட்டா பேச்ச கொடுத்துட்டு அசந்த நேரத்துல வெடிகுண்ட வீசுவா. கண்ணா பின்னான்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த சின்ன கேப்ல அல்ல கையில ஒருத்தனை நம்ம ஹீரோ அடிச்சு பங்கம் பண்ணிட்டான். அப்போ ஒரு மொட்டை பையன் ஷார்ட் கன்னை வச்சு ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம தலைவன் வரும்போதே இரும்பு பிளேட்டை ஒரு ஆர்மர் மாதிரி உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கான். அப்ப அந்த மொட்டை பையன் ஷாக்க கொடுக்கலான்னு கையை நீட்டும் போது நம்ம ஆளு கைய வளைச்சு பிடிச்சு இரும்பு கொடைய வச்சு மண்டபல 2 அடி. கடைசியில அந்த பயலோட சோலியும் முடிஞ்சு. ஆனா 3வது ஆறுகாலே இந்த சேட்டக்கார புள்ள இவ ஒரு பட்டனை அழுத்தினதும் போதும் இவளோட பைக் ஆட்டோமேட்டிக்காவே வந்து இங்க இருக்க ஆர்ஃபனேஜ பார்த்தபடி நிக்குது. திபு திபுன்னு நேரா ஓடி வந்து வண்டியில உட்கார்ந்தவ ஆக்சுவலி அந்த வண்டியில ஒரு மிஷின் கண்ணை செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட 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 படன்னு தோட்டாக்கள் சும்மா மழையா பொழிய ஆரம்பிக்குது. அந்த சாய்வானும் உயிர் பயத்துல இந்த சர்ச்சுக்குள்ளதான் வந்து ஒளிஞ்சிருப்பான். எப்படியாச்சும் இவங்க உயிரை காப்பாத்தணும்ல. சோ நிறுத்தி வச்சிருந்த புல்டோசரை கொண்டு வந்து கப்போட சேர்த்து அந்த சேட்டக்கார புள்ளைய மொத்தமா லாக் பண்ணிட்டான். அவ்வளவுதான், அவ சொல்லி முடிஞ்சு. இதே டைம்ல மார்க்கெட்ல இருக்க போலீஸ் டீமுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது சுத்தி ஃபுல்லா ஷீல்டு மாதிரி கவர் பண்ணிட்டு நடுவுல ஹீரோ சொன்ன அந்த டிஸ்கோ லைட் இருக்குல்ல அத மேல நீட்டும் போது ட்ரோன்ல இருந்து வெளிவரக்கூடிய லேசர் அந்த டிஸ்கோ லைட்ல பட்டு கண்ணா பின்னான்னு எல்லா பக்கமும் அந்த லைட் தெரியும் போது ஒரு குழப்பத்துல ட்ரோன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா இடிச்சுக்கிட்டு அதுங்களுக்குள்ளேயே வெடிச்சு போயிடும். நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான சான், எலே டெக்கு இங்க இருக்க ஒரு பய கூட தப்பிக்க கூடாத, இந்த போலீஸ் எல்லாம் வெளியில வர முடியாத மாதிரி ஒரு மிஷின் கண்ணை வச்சு இங்கேயே லாக் பண்ணன என்ட்ரன்ஸ்ல காரை கொண்டாந்து மிஷின் கண்ணையும் செட் பண்ணிட்டானுங்க. தம தோண்டி எலி போனா கூட அந்த கன்னு கரெக்டா குறி வச்சு போட்டு தள்ளுதுங்க. அடுத்த இதே டைம்ல ஆர்ஃபனேஜ காட்டுவாங்க. எல்லா குழந்தைகளையும் நம்ம ஹீரோ காப்பாத்தினாலும் கூட நம்ம டோராவை மட்டும் காணோம். கண்டிப்பா அந்த சான் தான் இந்த வேலையை பார்த்திருப்பான். நான் போய் அவளை காப்பாத்துறேன்னு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறதுமே ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் இப்ப ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டாங்க. அதுல ஒரு ஆளா மாறு விஷயத்துல நம்ம அங்கிள் வந்திருப்பாரு. குழம்பி போன கேடி பையனும், யோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஏமா மியா இந்த பையகிட்ட இருக்க ஷாக்கிங் டிவைஸ் இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு, இத நீ வச்சுக்கோ, வாங்க முதல்ல இங்க இருந்து வெளியில போலான்னு மொத்த பேரும் கிளம்ப நினைக்கும் போது செட் பண்ணி வச்ச மிஷின் கன் ஒருத்தரை கூட நகர விடாம கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்குது. எக்கச்சக்கமான போலீஸ்க்கும் காயப்படுது. அப்ப தான் பங்குக்கு சாய்வான்மே கஷ்டப்பட்டு ஒரு சில போலீஸையும் காப்பாத்துவான். இந்த மிஷின் கண்ணை தாண்டி போகணும்னா இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டெக்கை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது ஒரு சின்ன மீன் கடைக்குள்ள இந்த டெக்கு பையன் ஒளிஞ்சிருக்க விஷயத்த நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, 2 குரூப்பு கடையில பயங்கரமான சண்டை. என்னதான் இருந்தாலும் அங்கிளுக்கு வயசாயிடுச்சுல்ல, ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த டெக்கு இவரை போட்டு பொழந்து கட்டிட்டான். கடைசியா கொல்ல போற நேரம் பார்த்து சடனா உள்ள வந்த நம்ம மியா இவகிட்ட இருந்த ஷாக்கிங் டிவைஸை வச்சு ஷாக்க கொடுக்க அவன் அலறிக்கிட்டு இருக்கான். தண்ணியில அங்கிள் வேற விழுந்து கிடக்குறாருல, சோ அவரு மேலயும் அந்த ஷாக்கு பட ஆரம்பிக்குது. நடந்த கலவரத்துல இவங்கிட்ட இருந்த டிவைஸ் தண்ணிக்குள்ள விழுந்ததால மிஷின் கன்னு மொத்தமா செயலிழந்து போயிடுச்சு. அதோட வேலை உனக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு துப்பாக்கியை வச்சு இந்த புள்ளைய கொல்ல போற நேரத்துல கரெக்டா கேடு பைய உள்ள பூந்து அந்த குண்டடி எல்லாம் இவ வாங்கிப்பான். கோவத்துல மியா ஃபுல் பவர் ஆன் பண்ணி டெக்கு பையனை ஏர்லயே பறக்க விட்டா. அப்புறம் கேடு பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, என்ன மன்னிச்சிரு, கடைசி வரைக்கும் நீ என்ன காதலிக்கவே இல்லல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம ஆளு இறந்து போயிட்டான். ஆனா
இவளால அதை ஏத்துக்கவே முடியல. இவ கையில இருக்கக்கூடியதோ ஒரு ஷாக்கிங் டிவைஸ் தானே, சோ திரும்ப உயிரை வர வைக்கலான்னு கரெக்டா இதயத்துக்கிட்ட ஷாக்க கொடுக்கும் போது ஒரு வழியா அந்த பயலுக்கு உயிர் வந்துருச்சு. ஆனா மியாவோட கையிலுமே லைட்டா காயம் பட்டிருக்கும். சோ இவ அதே இடத்துல மயங்கிட்டா. கண்ணை முழிச்சு கேடி பையன் திரும்ப அந்த டெக்கு பையன் உள்ள வந்த விஷயத்த பார்த்துட்டு ஆத்தாடி நமக்கு அதுக்கு வம்புன்னு செத்து போன மாதிரி நடிப்பாங்க. அதே டைம்ல போலீஸ் எல்லாம் ஆர்ஃபனேஜ்ல இருந்த குழந்தைகளையும் நகரத்துக்குள்ள இருந்த மக்களையும் காப்பாத்திட்டு வெளியில போகும்போது கரெக்டா டெக்கு ஆஃப் ஆன மிஷின் கண்ண மேனுவலா ஆன் பண்ணி சுடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா நேரத்துக்குன்னு ஹீரோ உள்ள பூந்து புல்டோசரை வச்சு இவன் கதையும் முடிச்சிட்டாரு. மூளையில அதிகப்படியான ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அதனால தலைவர் அதே இடத்துல மயங்கிடுவாரு. அப்ப கொடுமைக்கு என்ன, அந்த இடத்துக்கு வந்த இந்த சான் இருக்கான்ல, ஹீரோவை நேரா இவரோட வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துட்டான். பக்கத்திலேயே டோராவும் மயங்கி போயிருக்கா. என்ன குருவே, நீங்களும் நானும் ஒன்னா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இந்தாங்க உங்களுக்காக சமைச்சிருக்கேன், இதுதான் நாம சாப்பிட போற கடைசி சாப்பாடு. அப்பதான் ஹீரோவும், சான் நீ என்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்ப பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா நல்லதா போச்சு. சரி உண்மையா நானே சொல்றேன், சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பாஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் தான் போலீஸ் கிட்ட சொன்னேன். ஏன்னா அவங்க என்ன மிரட்டினாங்க, எனக்கு வேற வழி தெரியல. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சதால என்னோட மணிக்கட்டுல நீ தான் கத்திய வச்சு குத்துன. கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சின. என் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த பென்டிரைவையும் நான் கேட்டேன். அந்த டைம்ல ஹீரோ தான் பாஸ் கிட்ட பேசி இவனை எதுவும் பண்ண வேணாம், இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பான்னு நிறைய சப்போர்ட் பண்ணி பேசி ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனாலேயே பாஸும் தாங்கிட்ட இருந்த பென்டிரைவை அங்க இருந்த நெருப்புல போட்டுட்டு ரொம்ப கேஷுவலா அந்த விஷயத்தையும் விட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ கார்ல போகும்போது தான் சடனா இவன் பாக்கெட்ல ஒரு பென்டிரைவ் இருக்க விஷயம் தெரிய வருது. என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த பாஸ் இருக்கான்ல, போலியான பென்டிரைவை நெருப்புல போட்டுட்டு சான் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்க பென்டிரைவை ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஹீரோவோட பாக்கெட்ல போட்டிருக்காரு. ஒருவேளை இந்த விஷயத்த சான் பார்த்திருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு வேக வேகமா கார் எடுத்துட்டு திரும்ப பாஸோட வீட்டுக்கு வரும்போது வெளியில அவரோட பொண்ணு மாப்பிள்ள பசங்கன்னு எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. முக்கியமா ரத்த வெள்ளத்துல பாசுமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. அந்த சான் அவன் இன்னும் திருந்தல, அவன் நம்மளையே அழிக்க பாக்குறான். என்னால இந்த வழியை ஏத்துக்க முடியல, தயவு செஞ்சு என்ன கொன்றுன்னு கெஞ்சுவாரு. அப்ப வேற வழி இல்லாம தான் நம்ம ஹீரோ அவரை சுட்டு கொன்றுப்பான். இது எல்லாத்தையும் பதுங்கி இருந்து பார்த்த சான் சுட ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் ஒரு சில காயங்களோட ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு தலைமறைவாயிருக்கான். எல்லா தப்பான வேலையை பார்த்ததும் இந்த சான், ஆனா பழி எல்லாத்தையும் ஹீரோ மேல போட்டிருக்கான். ஒரு கோவத்துல ஹீரோ தாக்கலான்னு வரும்போது சான் ரொம்ப ஈஸியாவே ஹீரோவோட கையில கத்தி இறக்கிட்டான். என்ன குருவே, உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது சரியா? சடனா கண்ண முடிச்ச டோரா வேற ஓன்னு அழுதுகிட்டே தயவு செஞ்சு அவரை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா. பெருசு ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட இருக்க பென்டிரைவை கூட உங்க ரெண்டு பேரையும் இதுவும் பண்ணாம நான் விட்டுறேன் சரின்னு குருட்டு நம்பிக்கையில பாக்கெட்ல இருந்து பென்டிரைவை கொடுப்பாரு. அட என்னையா, நான் போய் சொன்னா கூட அப்படியே நம்புறேன்னு சான் பிளேட்டை மாத்தும் போது தான் கையில குத்தி இருக்க கத்தியை திருப்பி அந்த பையலோட கையில ஒரு ஏத்து, என் கையில இருக்க வாட்சோட நான் ஒரு டிராக்கரை கொண்டு வந்திருக்கேன், இன்னும் ஒரு நிமிஷத்துல ட்ரோன் மூலமா ஒரு ராக்கெட் லான்ச்சர் இங்க வந்து அட்டாக் பண்ண போது. சான் நம்ப மாட்டேங்கிறான். இல்ல நீ போய் சொல்ற, நான் ஏன்டா போய் சொல்லணும், என் மூளையில ரத்த கசிவு, நான் சாக போறேன், ஆனா நான் தனியா சாக மாட்டேன், நீயும் என் கூட வந்துதான் ஆகணும். இப்படி பேசும்போதே கரெக்டா கதவை திறந்துகிட்டு நம்ம கேடி பையன் வருவான். சீக்கிரம் இங்க இருந்து ரெண்டு பேரும் வெளியில போங்க, இங்க ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. குட்டி பொண்ணு எவ்வளவோ அழுவா, இருந்தாலும் வலுக்கட்டாயமா அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவான். மறுபடியும் ரத்த போக்கால நம்ம ஹீரோ அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான். இதுதான் சாக்கண்ண. சான் கத்தி குத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இவனுக்கு தேவையானது பென்டிரைவ் மட்டும் தானே. எப்படி இருந்தாலும் ஹீரோ ராக்கெட் லான்ச்சர் வந்து வெடிச்சு சாகத்தான் போறான். இவனை எதுக்கு கொண்டுகிட்டேன்னு இங்க இருந்து கார்ல வேகமா கிளம்புவான். ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஹீரோ செட் பண்ண டிராக்கர் அது இவனோட வாட்சுக்குள்ள இல்ல, இந்த சான் கொண்டு போன அந்த பென்டிரைவ்க்குள்ளதான் இருக்கு. சோ நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல ராக்கெட் லான்ச்சர் டைரக்டா ஹீரோவை தாக்குறதுக்கு பதிலா சான் போன அந்த கார் அட்டாக் பண்ணுது. சம்பவ இடத்துலயே அவன் சோழியும் முடியுது. சில நாட்களுக்கு பிறகு கெட்டவனா இருந்த சாய்வான் கூட இப்ப ஆர்ஃபனேஜ்ல ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சில பேரு ஹீரோ இந்த சம்பவத்துல இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா உண்மை என்னங்கிறது யாருக்கும் தெரியாத. இங்க கட் பண்ண போஸ்ட் கிரெடிட் சீன்ல ரத்த கசிவோட உயிருக்கு போராடின ஹீரோவை அவசர அவசரமா ஆம்புலன்ஸ்ல ஏத்துவாங்க. அப்ப உள்ள வந்த அங்கிள் கிட்ட என்னால இதுக்கு மேலயும் முடியாதுன்னு தெரியும், என்ன உடனே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன, தான் ஒளிச்சு வச்சிருந்த உண்மையான பென்டிரைவை இந்த அங்கிள் கையில குடுக்கற மாதிரி தெரியுது அப்படின்னா ரெண்டாவது பாகத்துக்கு பக்காவா ஒரு ஹிண்ட கொடுத்த இந்த இடத்துல அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.